பர்சனலைஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி உங்களுக்கு தரமான நாட்டு கோழிகள் வேணுமா? அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு கோழிகள் வேணுமா? எங்க யாரை தொடர்பு கொள்றதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர்6 இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையில இருந்து உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்துல 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ நமக்கு ஆர்டர் அதிகமாக வர்றதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு மிஷின் ஒன்று செட் பண்ணி நம்ம அது வெண்ணெயை கடைஞ்சி பெட் பாட்டில் இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அதை மெல்ட் ஆகி அதை கீயோட மிக்ஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கிளாஸ் பாட்டில் வந்து கொடுத்துருக்கோம். நாட்டு மாட்டு பால் இப்போ 100 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். 100 ரூபாங்க. இல்லைங்க, நாங்கள் அதுவே அதிகம் இப்போ அதிகமாக அது குறைக்க இப்போ 80 ரூபான்னு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ நெய் உற்பத்தி பண்ணுறோம். நம்ம அது இப்போ 850 ரூபா நெய்ன்னு கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க ஐயா. நம்ம இந்த பண்ண ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயின் பால் வந்து சுத்தமான பால் இப்போ வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கெமிக்கலுக்கு நம்ம போடுற யூரியாவும் பொட்டாஷியெல்லாம் வந்து அப்படி அதுலேருந்து வளர பில்லுனால அதை மாடு மேய்கிறதுனால அதுலேருந்து வர பாலும் வந்து கெமிக்கலாகவே தான் கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேச்சுரல் ஃபார்மிங்க்கு நம்ம மாடு தேவைன்றதுனால இப்போ நம்ம மாடை கொண்டு வந்து வச்சோம். இன்னைக்கு 80 மாடு வரைக்கும் வந்திருக்கு. நமக்கு நேச்சுரலான பாலும் கிடைக்குது. இந்த பால்ல இருந்து நிறைய ப்ராடக்ட் நம்ம மதிப்பு கூட்டு பண்ணி கொடுக்குறோம். பாலாவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து மோர் ஆக்கி அதை வந்து வெண்ணெய் எடுத்து நம்ம நெய்யாவும் காய்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த நெய் எப்படி காசுறோன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த சாணம் மெயினாக வந்து சாணத்துக்காக கொண்டு வந்தோம். அதுல இருந்து வந்து தான் ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம பஞ்சகாவியா இதெல்லாம் ரெடி பண்ணி உரம் வெர்மி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காகலாம் கொண்டு வந்தோம். இப்போ நமக்கு மெயினாக வந்து இதில் இந்த வெர்மி கம்போஸ்ட்டு சாண எருவு எல்லாம் ரெடி பண்ணுறது போக நமக்கு பால் கிடைக்குதுங்க ஐயா. இந்த பால்ல இருந்து நமக்கு நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் நம்ம தமிழ்நாட்டு மாடு தான் வச்சிருந்தோம் ஆரம்பத்தில். அதை தான் ஒரு 4 மாடு வச்சிருந்தோம். என்னன்னா எங்களுக்கு பால் உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 1.5 லிட்டரு 1/2 லிட்டரு அப்படி தான் கிடைக்குது. நம்ம வந்து ஃபார்மிங்கில் இறங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு சக்ஸஸாக கொண்டு போகணுன்னாக்கா பால் உற்பத்திலையும் நம்ம தன்னிறைவு அடையணுன்றதுனால இந்த பிரீடை நம்ம நீங்கள் பார்க்குறீங்களா, நம்ம ஓப்பன் ஏரியா எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து மரங்கள், தோப்பு, ஃபாரஸ்ட் மாதிரி தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து வெயில்ன்ற ஒரு இதுவே எண்ணமே கிடையாதுங்க. இங்கே இப்படிதான் இருக்கும். அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு நாள் லைட்டாக ஒரு மழை வந்துடுது. வணக்கம், நான் வந்து மோகன்தாஸ். நம்ம பெரியநாயக்குடி கிராமம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். நம்ம வந்து இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மாட்டு பண்ணை கோஷாலாவில் நிற்கிறோம். நம்மள்கிட்ட வந்து ஒரு 80 மாடு நாட்டு மாடு இருக்குது. அந்த மாடுனுடைய பராமரிப்பாளர் தான் இவர். இப்போ வந்து வாங்க நம்மளுடைய மாடுகளை வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க, வாங்க நீங்களே சொல்லுங்கள். வணக்கம், நாங்கள் எந்த வெங்கல்ராஜ் இப்போ பக்கத்தில் தான் 3 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே கோஷாலாவில் தான் வேலை செய்கிறேன். 4-5 வருஷமாக வேலை செய்கிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சின்ன. சரிங்க, பார்க்கலாங்களா? எப்படி ஆரம்பிச்சிங்க, எதுக்கு ஆரம்பிச்சிங்க, எப்படி மாடு என்னென்ன இருக்குது அப்படின்றத வணக்கங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாட்டில் வந்து 80 மாட்டில் பாதி மாடு வந்து மேலே மேயறதுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கு. நம்ம வந்து ஃபாரஸ்ட் பேசிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி தான் இப்போ மாடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஃபாரஸ்ட்டில் மேய போயிருக்கு. இங்கே இருக்கிற மாட்டில் வந்து சினைப்பட்டது இப்போ கண்ணு போட்ட மாடுங்க தான் இங்கே வச்சுருக்கோம் பாதுகாப்புக்கு. ஏன்னா ஒரு 2 வாரம் இங்கே பாதுகாப்பு பண்ணி தான் நம்ம மேய்ச்சலுக்கு அனுப்புவோம். அதுக்காக இங்கே வச்சுருக்கோம். நம்ம இந்த பண்ண ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கனாக்கா, மெயின் பால் வந்து சுத்தமான பால் இப்போ வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா, கெமிக்கலுக்கு நம்ம போடுற யூரியாவும் பொட்டாஷியெல்லாம் வந்து அப்படி அதுலேருந்து வளர பில்லுனால அதை மாடு மேய்கிறதுனால அதுலேருந்து வர பாலும் வந்து கெமிக்கலாகவே தான் கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேச்சுரல் ஃபார்மிங்க்கு நம்ம மாடு தேவைன்றதுனால இப்போ நம்ம மாடை கொண்டு வந்து வச்சோம். இன்றைக்கி 80 மாடு வரைக்கும் வந்திருக்கு. நமக்கு நேச்சுரலான பாலும் கிடைக்குது. இந்த பாலில் இருந்து நிறைய ப்ராடக்ட் நம்ம மதிப்பு கூட்டு பண்ணி கொடுக்குறோம். பாலாகவும் கொடுத்துட்ருக்குறோம். அதிலேருந்து வெண்ணெய் எடுத்து மோர் ஆக்கி அதை வந்து வெண்ணெய் எடுத்து நம்ம நெய்யாகவும் காய்ச்சி கொடுத்துட்ருக்குறோம். அந்த நெய் எப்படி காசுறோன்றதை நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாடு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா கிர், சாகிவால், ஓங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிரீடு வச்சுருக்கோம். அந்த மாடுக்கு தாங்க இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. சரி, நீங்கள் ஆரம்பத்தில் எத்தனை மாடு இருக்கு? ஐயா, நாங்கள் 15 மாடில் ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி 80 மாடு இருக்குங்க. நீங்கள் இந்த மாடு வந்து பாலுக்காக மட்டும் தான் வச்சுருக்கீங்களா, இல்லை வேறு எதுனா? இல்லை, நமக்கு சாணம் மெயினாக வந்து சாணத்துக்காக கொண்டு வந்தோம்.
அதுலேருந்து வந்து அதான் ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம பஞ்சகாவியா இதெல்லாம் ரெடி பண்ணி உரம் வெர்மி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காகலாம் கொண்டு வந்தோம். இப்போ நமக்கு மெயினாக வந்து இதில் இந்த வெர்மி கம்போஸ்ட்டு சாண எருவு அதெல்லாம் ரெடி பண்ணுறது போக நமக்கு பால் கிடைக்குதுங்க ஐயா. இந்த பால்லேருந்து நமக்கு நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. நமக்கு மாடு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. என்ன ரகம் இருக்குங்க உங்களுக்கு? நம்ம அதாங்க கிர்ரு இருக்குது, சாகிவால் இருக்குது, ஓங்கோல் இருக்குது. 3 பிரீடு வச்சுருக்கோங்க. ஏன் என்ன எதுக்காக எல்லாமே நாட்டு ரகமே? இல்லை, நாட்டு ரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A2ன்னு சொல்லுவாங்க. அந்த A2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலில் வந்து பீட்டா கேஷின்ற ஒரு கண்டென்ட் வந்து இயற்கையாகவே இருக்குது மாட்டுக்கு. அது வந்து இந்த நாட்டு ரகங்களில் மட்டும்தாங்க இருக்குது. ஹைப்ரிட் ரகங்களோ இல்லை HFலையோ இல்லை சீம மாடுகளோ அந்த இந்த கண்டென்ட் வரதில்லை. அதனாலேயே வந்து அந்த இந்த பீட்டா கேஷின் வந்து நம்ம பாலை காய்ச்சக்குள்ளே அது ஒமேகா 3 கன்வெர்ட் ஆகுதுங்க. அந்த ஒமேகா 3 வந்து உடம்புக்கு நல்லதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு ரகத்தையே வச்சுருக்கோம். இந்த ரகத்துல தான் ஒமேகா? ஆமாங்க, இருக்குங்க ஐயா. ஒமேகா 3 வந்து இதில் தான் இருக்கும். மற்ற ஹைப்ரிட் ரகத்துங்களில் அந்த மாதிரி கண்டென்ட் வராது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த மாட்டு ரகங்கள்லாம் கேள்வி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி எல்லாம் வடநாடு மாதிரி இல்லையா. தமிழ்நாட்டு மாடு தான் வச்சுருந்தோம் ஆரம்பத்தில். அதை தான் ஒரு 4 மாடு வச்சுருந்தோம். என்னென்னா எங்களுக்கு பால் உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 1.5 லிட்டரு 1/2 லிட்டரு அப்படி தான் கிடைக்குது. நம்ம வந்து ஃபார்மிங்கில் இறங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு சக்ஸஸாக கொண்டு போகணுன்னாக்கா பால் உற்பத்திலையும் நம்ம தன்னிறைவு அடையணுன்றதுனால இந்த ப்ரீடை நம்ம மாற்றணும். இதில் வந்து ஒரு வேலைக்கு ஒரு 8 லிட்டர் நமக்கு கிடைக்குதுங்க ஐயா. அதனால் நமக்கு பால் உற்பத்திலையும் நல்ல வருமானம் வருது, நெய் உற்பத்திலையும் வருமானம் வருது. அதனால் நமக்கு இதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்குண்டான செலவு அதில் அட்ஜஸ்ட் ஆகி போகுது. இப்போ 3 பிரீடு இருக்கு. நீங்கள் ஹோங்கல், சாகிவால், கிர்ரு கிர்ரு இருக்குது. எந்த ரகம் வந்து பாலுக்கு சிறந்தது அப்படின்னு? சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிர்ரு வந்து பாலுக்கு சிறந்ததுங்க. நெய்யில் வந்து நல்ல அரோமா கிடைக்குது, நேச்சுரலான ஒரு அரோமா கிடைக்குது. பாலும் வந்து நல்லா கிடைக்குதுங்க ஐயா. நல்ல கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் எங்கே இந்த மாடு எடுத்துகிட்டு வரும்போது எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? இது வந்து லாரியில் தாங்க கொண்டு வந்தோம். வடநாட்டில் நம்ம குஜராத்தில் தான் கொண்டு வந்தோம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் வந்து இஸ்கான் மூலியமாக நமக்கு சில மாடுகள் கிடைச்சிது. அது மூலிமா இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. சார், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தபோது நம்ம கிளைமேட்டுக்கு அதெல்லாம் இல்லைங்க. இதை நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த 60 ஏக்கர் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம மாடை வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிலத்தை வந்து இந்த மாடுகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்பவெட்ப நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அதனால் நமக்கு வந்து இது செட் ஆயிடுச்சுங்க ஐயா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கிளைமேட்டு. ஆமாம், அதனால தான் அவங்க நமக்கு வந்து இவங்க நிலச்சி நிற்கிறாங்க. ஆரம்பத்தில் 2 சின்ன சின்ன இஷ்யூவெல்லாம் நடந்தது. அதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கிடைச்சி அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி இன்றைக்கி நல்ல முறையில் பாதுகாத்துட்ருக்கோம். அது என்னன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க ஐயா, அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் கிடைக்கும். டைரெக்டாக அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நோய் தாக்குதல் அதிகமாக வரும். அதுக்கு இயற்கையான மூலிகைகள்லாம் ரெடி பண்ணி நம்ம கொடுத்தோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பால் கறவை புதுசாக வர இடத்துல பால் கம்மியாச்சு. அதுக்கு வந்து உணவு பற்றாக்குறையா இல்லை அதுக்கு வந்து கிளைமேட் செட் ஆகலைன்னு அதை கண்டுபிடிச்சி அதெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்கோம். உணவு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கம்பு, கேழ்வரகு, கோதுமை அது சம்மந்தப்பட்ட உணவுகளே சாப்பிட்ட மாடுங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கனாக்கா மூலிகை எல்லாமே, மூலிகை தழைகள் இலைகள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இதை தான் சாப்பிட ஆரம்பிச்சிது. அப்போ சாப்பாடு வந்து கம்மியாக எடுக்க ஆரம்பிச்சிது. அதுலேருந்து மாறி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் பழக நமக்கு இது இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இருக்குங்க. சரி, இப்போ பரவாயில்லைங்க. இப்போ வந்து மழை சீசன் முடிஞ்சது, அதனால கிளைமேட் இதே வெயிலில் இருக்கும்போது எப்படி பராமரிக்கும்? இல்லைங்க, இது நீங்கள் பார்க்குறீங்களா, நம்ம ஓப்பன் ஏரியா எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து மரங்கள், தோப்பு, ஃபாரஸ்ட் மாதிரி தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து வெயில்ன்ற ஒரு இதுவே எண்ணமே கிடையாதுங்க. இங்கே உச்சி வெயிலே இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு நாள் லைட்டாக ஒரு மழை வந்துடுதுங்க. அதுக்கு நமக்கு அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகிடுதுங்க. சரி, இப்போ இங்கே இருக்க சொன்ன கிர் வந்து 8 லிட்டர் கிடக்குறீங்க. இதே அந்த ஊரில் இருக்கும் அதே 8 லிட்டர் தான். ஆமாம், அதுதாங்க அதுதாங்க இருக்குது. அதை நம்ம ஊரோட தட்பவெப்ப நிலைக்கு சரி. ஆமாம், சரியாக போச்சு. ஆமாம். சரி, இதுக்கு நீங்கள் என்ன தீவனம் மாதிரி என்ன தீவனம்? ஐயா, நம்ம இயற்கையான நேரடி மேய்ச்சல் முறை தான். டைரெக்டாக கொண்டு போய் ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் மேய்ச்சல் முறை தான். அடிஷ்னலாக நம்ம வந்து உலர் தீவனம் கொடுக்கணும், கம்பல்சரி கொடுக்கணும். ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உலர் தீவனம் கொடுக்கணுன்றதுனால நம்ம தோட்டத்தில் விளையிற நெல் விளையிறத வைக்க வந்து இங்கே காய வச்சு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது ஈவினிங் டைமில் காலையில் டைமில் கொஞ்சம் பால் கறந்துதுன்னா கொஞ்சம் கம்பல்சரி கொடுக்கணும். அதனால் அது போட்டு வச்சுருக்கோம். இப்போ இவங்களுக்குலாம் பேர்லாம் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்குங்க. அப்படிங்களா? சரி. இப்போ இதுல இருந்து உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து பால் வருது, நீங்க அந்த பாலை அப்படியே விற்பனை பண்றீங்களா? இல்லைங்க, மதிப்பு கூட்டு பண்ணி தான் விற்கிறோம். பாலாவும் கொடுத்துட்டு இருக்கோம், மதிப்பு கூட்டு பண்ணி தான் விற்கிறோம். மதிப்பு கூட்டு பண்ணும்போது நமக்கு லாபம் அதிகமாக வருது இல்லைங்களா? இப்போ பால் வந்து இப்போ நம்ம 100 ரூபான்னு கொடுக்குறோம். நாட்டு மாட்டு பால் இப்போ 100 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். 100 ரூபாங்க. எல்லாருமே இல்லைங்க, நாங்கள் அதுவே அதிகம். இப்போ அதிகமாக அது குறைக்க இப்போ 80 ரூபான்னு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ நெய் உற்பத்தி பண்ணுறோம்.
நம்ம அது இப்போ 850 ரூபா நெய்ன்னு கொடுத்துட்டுருக்கோம். ஆமாங்க ஐயா. 1000 ரூபா 1500. ஆமாங்க ஐயா. அது வந்து ஒரு மாடு 2 மாடு வச்சிருப்பாங்க. அதுலேருந்து எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட 80 மாடு இருக்கிறதுனால அது மக்களுக்கு கொண்டு போய் கம்மி ரேட்டுக்கு சேர்க்கணும், உடனே நல்ல பொருள் சேர்க்கணுன்ற கான்செப்ட்டுக்கு 850 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோங்க ஐயா. மதிப்பு கூட்டி பண்றீங்க இப்போ நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா? ஆமாங்க. எல்லாருக்கும் எல்லா ஊருக்கும் போதுங்க. ஆன்லைன்லேயும் வாங்குறாங்க, ஃபோன் மூலி வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறாங்க. இந்தியா மட்டும் தான் பண்றீங்களா? இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் தான். இப்போ நெய் வந்து இந்தியாவுக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. ஐயா, இந்த மாட்டை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமா எதனா தெரியுதா உங்களுக்கு? இல்லை, எங்ககிட்ட நல்லா பழகுது, நல்லா இருக்குது. நாங்கள் டெய்லியும் வரோம், அதுங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம். நல்லா இருக்குது எங்ககிட்ட. பராமரிக்கலாம் நல்லா பரவாயில்ல. அது எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கல. அதுக்கு நாங்கள் பண்ண நல்லா திருப்தியாக பண்ணுறோம். அவ்வளோதான். முட்டைக்கிட்ட எதுவும் செய்யல? இல்லைங்க, முட்டாது. எந்த மாட்டுமே முட்டாது. நம்ம முட்டுறதெல்லாம் எந்த அளவுக்கு அதை பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு நமக்கு வருமானத்தை கொடுக்குது. பொன்னி, கங்கா எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. ஆமா. பேர் கூப்பிட்டா வரும். நம்ம பேர் கூப்பிட்டா கிட்டா வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ குட்டி போட்டா எப்படி பராமரிக்கிறீங்க? இங்கே தனியாக இடம் இருக்குங்க. அது தனியாக விட்டுட்டு அது மறுபடியும் பால் கறக்கும்போது விட்டு அது பால் கொடுப்பாட்டி பால் கறந்துட்டு எடுத்துன்னு உள்ள அங்கே ஸ்டோரேஜ் அங்கே போட்டுருவோம். உள்ள குட்டி எத்தனை குட்டி? இப்போ அதில் 6 குட்டி இருக்குங்க. அது இருக்கு. வருஷத்துக்கு எத்தனை குட்டி? இல்லையா, அப்படி இல்லை. ஒரு மாடு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடும். அதாவது பால் குட்டி போட்டு 6 மாதத்துக்குள்ள அதுக்கப்புறம் தான் செனை பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த 6வது மாதத்தில் செனை ஊசி போட்டோம்னா அதுலேருந்து 10வது மாதத்தில் குட்டி போட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து 1.5 வருஷம் கணக்காயிடுது. 1.5 வருஷத்துக்கு ஒரு குட்டின்ற மாதிரி கால்குலேஷன் வந்துடும். நம்ம பால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டி போட்டு ஒரு 7-8 மாதம் வரைக்கும் நமக்கு பால் கறக்க ஆரம்பிக்கும். 6 மாதம் நல்லா கறக்கும். 8 லிட்டருக்கு 6 அதுக்கப்புறமா மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இருக்கும். அதாவது கண்ணு மாடு வந்து செனை மாடு பிடிக்க வச்சு 3 மாதம் வரைக்கும் ஒரு அளவான பால் கறக்க ஆரம்பிக்கும். செனைப்பட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் பால் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் அதெல்லாம் எதுவும் பண்றது நம்மகிட்டே மாடு இருக்கிறதுனால. இருக்கு பெருசு. ஆமா, அதுவே பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து மாட்டு பண்ண வச்சிருக்கவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணி தான் ப்ரீடை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இல்லை, நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நம்மக்கிட்ட இது இருக்குது, காளையே இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம காலை மூலியமாக தான் நம்ம ப்ரீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். நேச்சுரலாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பெண்ணுக்கு எத்தனை கால கணக்கு இருக்குங்களா? ஐயா, கணக்கு இருக்குங்க ஐயா. 10 மாடுக்கு ஒரு மாடுன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு 4 மாடு இருக்குது இப்போதைக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம், என் பேர் மோகன்தாஸ். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து. இப்போ நீங்கள் நம்ம மாட்டு பண்ணையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாட்டு பண்ணையிலேருந்து மதிப்பு கூட்டு பண்ணி நம்ம விற்கிறோம்னு சொல்லியிருந்தேன். இந்த மதிப்பு கூட்டு பண்ண ஒரு அங்கமாக தான் பார்க்குறீங்கன்னா நம்ம இப்போ வந்து நெய் தயாரிக்கிறதுக்கு வெண்ணெயை வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா பால்லேருந்து டைரெக்டாக க்ரீம் எடுத்து அப்படியே வெண்ணெய் காய்ச்சிருவாங்க. நம்ம வந்து பயலான மெத்தட், அதாவது பழைய காலத்தில் கடைஞ்சி எடுக்கிற முறையில் நம்ம வெண்ணெயை தயார் பண்ணுறோம். அதே மாதிரி பழைய காலத்து முறையில் பானையில் வச்சு தான் நம்ம வெண்ணெயை வந்து தயார் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் வந்து கடைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு ஆர்டர் அதிகமாக வர்றதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு மிஷின் ஒன்று செட் பண்ணி நம்ம அது வெண்ணெயை கடைஞ்சி நம்ம அதுலேருந்து வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சிட்ருக்குறோம். அந்த நெய் காய்ச்சற ப்ராசஸ் நீங்கள் அடுத்து பார்க்கலாம். இப்போ எப்படி வெண்ணெய் எடுக்கிறோன்றதை பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த பானையில் நம்ம கொஞ்சம் தண்ணியும் தயிரும் போட்டுட்டு இதில் இப்போ இது வந்து கெப்பாசிட்டி வந்து 25 லிட்டரு கெப்பாசிட்டிங்க இந்த பானை. இதில் வந்து 15-20 கிலோ தயிரையும் 5 லிட்டரு தண்ணியும் போட்டு கலந்துட்டு இந்த மிஷின் ஆன் பண்ணோம்னாக்கா 40 நிமிஷத்தில் நமக்கு வந்து வெண்ணெய், சுத்தமான வெண்ணெய், நாட்டு பசு வெண்ணெய் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம அங்கே கொண்டு போய் நம்ம 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு 40 கிலோ ரெடி ஆகிடுச்சுனாக்கா நம்ம இடத்துல நம்ம நெய்யை காய்ச்சி நம்ம அதை பாட்டில் பண்ணி நம்ம சேல் பண்ணுறோம். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே அங்கே என்னென்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம மாட்டு பண்ணையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி நெய் பட்டரை எப்படி ரெடி பண்ணுறோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம நெய் இப்போ காய்ச்சிட்டு இருக்குது, அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நெய் வந்து இப்போ பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா விஐடி காலேஜுக்கு இப்போது போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக எல்லாம் கண்ணாடி பாட்டில் தான் கொடுத்துருக்கோம். நம்ம குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கண்ணாடி பாட்டில் ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பெட் பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் பெட் பாட்டில் யூஸ் பண்ணுறது இல்லைனாக்கா நம்ம கீயில் வந்து பீட்டா கேசின் அப்படின்ற ஒரு அது பாட்டில் போச்சு பீட்டா கேசின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படிங்களா சொன்னோம் இல்லைங்களா. அந்த கண்டென்ட் வந்து பெட் பாட்டில் இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆகி அந்த கீயோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ அதனால தான் நம்ம வந்து இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கிளாஸ் பாட்டில் வந்து கொடுத்துருக்குறோம். கிளாஸ் பாட்டில் வந்து நமக்கு 12 மந்த் வரைக்கும் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காமல் நம்ம எப்படி குவாலிட்டியாக ரெடி பண்ணுறோமோ அந்த குவாலிட்டி டேரெக்டாக மக்களுக்கு கிடைக்குன்றதுனால நம்ம கண்ணாடி பாட்டிலே கொடுத்துருக்குறோம். மோஸ்ட்லி நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா பேப்பரில் போட்டிருக்கோம். இது எதுக்குன்னாக்கா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய உடனடி உணவகம் இந்த
பவுட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி பாட்டில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம பிக்கலும் கண்ணாடி பாட்டில் தான் கொடுக்குறோம்.